ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி தேன் நெல்லிக்காய் செய்கிறதுன்னு தான். இது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம். கடையில் போய் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஏன்னா கடையில் வந்து பழைய ஸ்டாக்கா புது ஸ்டாக்கான்னு தெரியாமல் நம்ம வாங்கி சாப்பிட்டு நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும்ல. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மாதத்துக்கு தேவையான நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இது 10லேருந்து 15 நெல்லிக்காய்க்குள்ளே இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு அந்த நெல்லிக்காய் சுற்றி நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அது உள்ளே நல்லா வேகணுன்றதுக்காக. எல்லா நெல்லிக்காயிலையும் அந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்திட்டு இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே. இதை நம்ம காட்டன் துணி மேலே வச்சு கூட நம்ம பண்ணலாம். பட் நான் அதை பண்ணலை. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக விட்டுறணும். அப்படி வேக விட்டுட்டா இந்த சீடு தனியாக பல்ப்பு தனியாக வரும். இதை வந்து நம்ம கையாலேயே பிச்சு எடுத்துடலாம். கத்திலாம் நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம். இதை ஏன் எப்படி பண்ணுறேன், இந்த பல்ப்பை ஏன் நான் தனியாக பிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு நெல்லிக்காய் முழுசாக சாப்பிட மாட்டோம். எப்படி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். கையை வச்சு அது கெட்டுடும்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் பாதி பாட்டில் தேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன். இது வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுறலாம். காலையில் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா ஊறி வந்திருக்கும். இதை கையால் எடுத்து சாப்பிடாம ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா அது கெடாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு வரும்.